இந்தியா தமிழகமெங்கும் வழங்கும் நெஞ்சமேலு உடன் வழங்குவோர் மினிஸ்டர் வைட் பாரம்பரியம் டிராப் டாக்ஸி ஒரு வழி கட்டணம் மட்டுமே மற்றும் லலிதா ஜுவல்லரி. கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிர். இப்போ ஏதாச்சும் ஒரு கல்யாண விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களாம் இந்த பழமொழி மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பழமொழியில் ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கல்யாணன்றது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, 2 மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, 2 குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், ஒரு சைடில் திருமணம் அவசியம்னு சொல்கிறாங்க, இன்னொரு சைடில் திருமணம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. கேள்வியே திருமணம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. நான் எனக்கு ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப இண்டிபெண்ட்டான பர்சன், நான் ஒரு இதுக்குள்ளே என்னை அடக்க முடியாது, ஐ எம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி காரணம் எது இருக்கா? உங்களுக்கு ஏன் திருமணம் அவசியம் இல்லை? இல்லை, இது பொதுவாக எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கு இஷ்டம் இல்லை, இல்லை எனக்கு ஃப்ரீடம் வேணும், அப்படி எனக்குங்கிற பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. திருமணம் நீங்கள் என்னதான் ஆயிரங்காலத்து பயிர் அப்படி க்ளோரிஃபைலாம் பண்ணி சொன்னாலும், அதுக்கு புனிதப்படுத்தி வச்சுருந்தாலும், அது ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஓகே, வாழ்க்கை துணையை தான் அவங்க தேடணும். அந்த பார்ட்னர்ஷிப்பில் 2 பேருக்கும் கெயின் இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப், எனி பிஸ்னஸ் டீல் ஆர் பார்ட்னர்ஷிப்புக்கு நீங்கள் எப்போ போவீங்க? 2 பேர் 2 பார்ட்டிஸ் உள்ளே போகிறாங்கன்னா 2 பேருக்கும் ஏதோ இருக்கும், கிவ் அண்ட் டேக் இருக்கும். எனக்கு இதில் ஒரு கெயின் இருக்குது, அவனுக்கு இதில் ஒரு கெயின் இருக்குது, நம்ம பார்ட்னர்ஷிப் போகலான்னு. இப்போ அந்த கெயின் ஒன் சைடடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்ட்னர்ஷிப்க்கு வரமாட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் எஸ்பெஷலி இந்தியன் மேரேஜஸில் ஒரு அன்ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு கெயின் ஜாஸ்தியாகவும் ஒருத்தருக்கு கெயின் கம்மியாகவும் இருக்குது, எஸ்பெஷலி பெண்களுக்கு. ஒன்றும் இல்லைங்க, இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இல்லை, அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு இந்த மேடையிலே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் வேணும்னு சொல்கிறவங்க ஆண்கள் நிறைய இருக்காங்க பாருங்கள், திருமணம் வேண்டான்னு சொல்கிற சைடில் பெண்கள் நிறைய இருக்காங்க பார்த்தீங்களா? இது ஒரு சின்ன சாம்பிள். நீங்கள் இது ரொம்ப சின்ன சாம்பிளுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை சின்ன சாம்பிள் இல்லை, இது அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் ஆகுது. டைவர்ஸ் கோர்ட்டில் போய் பாருங்கள், இந்த திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸ்க்கு நிற்கிறவங்க அத்தனை பேரும் பெண்களாக, அதுவும் சர்வே சொல்லுது, பெண்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் திருமணம் அவசியம் இல்லை? எனக்கு திருமணம் அவசியம் இல்லைன்ட்டு இப்போ தான் நான் அதை உணர்ந்தேன். ஓகே, முதல்ல திருமணம் அவசியம் நான் நினச்சிட்டு இருந்தேன். திருமணம் ஆகி 18 வருஷம் ஆகுது எனக்கு. ஒரு 10-11 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. 2 பசங்களும் ஆயிட்டாங்க, நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு. ஆனால் எனக்கு இல்லை, இப்போ வரைக்குமே நான் அவங்களுக்காக தான் நான் இருக்கேன். அந்த லவ் எல்லாம் இல்லாமல் போர் அடிச்சு இப்போ அவர் வேற ஒரு வாழ்க்கை ஆமாம் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ நான் சிங்கிள் மதராக இருக்கேன். ஆனால் நான் என்னுடைய 2 பசங்களையும் சிங்கிள் மதராக நான் இருந்து 2 வேலை பார்க்குறேன். காலையில் தூய்மை பணியாளர் வேலை செய்கிறேன், ஈவினிங் டைமில் ஆட்டோ ஓட்டி என் பசங்களை காப்பாற்றுறேன். ஏன் நான் இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, நான் ஒரே பொண்ணு, 2 பேருமே இறந்துட்டாங்க. ரிலேஷன் வீட்டில் நான் வளர்ந்தேன். அவங்க ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கே நான் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு போடுவேன்னு சொல்லி என்னை டிமாண்ட் பண்ணி தான் அவங்க வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால என்னுடைய ஹஸ்பண்டை நான் பார்த்தேன், பேசினேன், பழகினேன். அவங்க எனக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா, அவர் இது பண்ணியுமே நீங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப, அந்த அளவுக்கு நீங்கள் அவரை லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. பட் அவர் அதுக்கப்புறம் நேரில் சந்திச்சிங்களா? வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு, திருப்பி அந்த ரிலேஷனுக்குள்ளே என்னால் போக முடியல. அண்டு அடுத்தபடியாக இங்கே ஏன் கல்யாணம் அவசியம் இல்லை? மேலே எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே நான் பார்த்து வளர்ந்தவங்களை வச்சு சொல்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவே ஒரு வாட்டி கூட பார்க்காம கல்யாணம் பண்ணாங்க. ஒரு வாட்டி பேசி முடிச்சாங்க, 2 பேர் ஃபேமிலி கிட்ட தான் பேசி முடிச்சாங்களே தவிர அவங்க 2 பேரும் பேசிக்கல. அவங்க கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வீட்டில் 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா இல்லை. அப்படி என்ன சொல்கிறதுனா, 2 பேரும் ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்து பேசிக்க மாட்டாங்க. வீட்டில் எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, என்கிட்ட என்னோட தங்கச்சிக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே இன்னும் முகம் பார்த்து ஒரு கனெக்ஷனே அவங்களுக்குள்ளே இல்லை. எப்படின்னா, அவங்க 2 பேருமே பேசிக்காதனால எங்ககிட்டயும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் யார்கிட்டையுமே இல்லை. எல்லாருமே வீட்டில் ஒன்றா இருக்கும், ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் அப்படி இப்படி இருப்போம். அதனால் அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் எல்லா கேஸஸும் அப்படி இருக்காது ஆப்வியஸ்லி. பட் நம்ம வளர்ந்து பார்த்த எக்ஸாம்பிள் அப்படி பார்த்துட்டு இப்படி ஒரு கல்யாணம்னா இப்படி தான் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ
இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம், இல்ல, இது ஒரு ப்ராபபிலிட்டி தான். பழமொழி கூட சொல்லுவாங்க, சுடுதண்ணியில விழுந்த பூனைக்கு பச்சை தண்ணியை பார்த்தாலும் பயம்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் ஒரு ரீசன், மெயின் ரீசன் அதுதான். அது ஒரு ரீசன். ஓகே, ஸோ இந்த பக்கம் வருவோம். திருமணம் அவசியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே சொன்ன பாயிண்ட்ல வந்து பார்க்கும்போது பேலன்ஸாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஈக்குவாலிட்டியாக இல்லைன்றாங்க. இன்னொருத்தவங்க என்னென்னா, எனக்கு வந்து 11 வருஷத்தில் வந்து திருமணம் வந்து போர் அடிச்சிருச்சு, எனக்கு வந்து அந்த லவ் இருக்குது, அந்த காதல் இருக்குது, ஆனால் இன்னொருத்தவங்க வந்து அடுத்த ஆப்ஷனை தேடி போயிடுறாங்கன்றாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திருமணம் ஏன் அவசியம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் சொன்னாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள். ஏன் இங்கே நிறைய ஆண்கள் இருக்காங்க இந்த பக்கம் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க புரிதலுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஏன் கல்யாணம் வேணும்னு நினைக்கிறேன்னா, ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கேன்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அப்பா அம்மா கூட இருந்தேன். அப்போ நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியே தான் ஒவ்வொரு நாளுமே நான் இருந்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாம், ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கேன். இட்ஸ் நாட் லைக் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கண்டுக்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு போவார், நான் பாட்டுக்கு போவேன், அந்த இண்டிபெண்டன்சி கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கும் ஒரு லைஃப் இருக்கு, நீ ஒரு லைஃப்ல வாழ்ற, நான் ஒரு லைஃப்ல வாழ்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்சியை கொடுக்கறத நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால இந்த இண்டிபெண்டன்சி நிச்சயமா எல்லா இண்டிவிஜுவலுக்கும் கிடைக்கணும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தவங்க கண்டிப்பாக தேவை. சின்ன வயசுலேருந்து வளர வரைக்கும் ஒருத்தவங்க துணை, படித்து முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தவனை, படித்ததுக்கப்புறம் ஒருத்தவனை. வாழ்க்கையில் மிக நீண்ட துணை மனைவியான்றதை விட துணைவியாக இருப்பாங்க. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு துணை இல்லைனா எதுவும் இல்லைனாலும் யாருக்குள்ளேயும் ஒரு டச்சே இருக்காது. ஒரு மாறி மாறி சப்போர்ட் பண்ணிக்க முடியும், ஒரு மாறி மாறி சப்போர்ட்டா இருக்கும். அதிகபட்சமான சப்போர்ட் என்னோட அதிகபட்சமான சப்போர்ட் என்னோட மனைவிக்கு அதான் இருக்கும். என்னோட மனைவியோட அதிகபட்சமான சப்போர்ட் எனக்கு அதான் இருக்கும். ஓகே, மிகப்பெரிய ஒரு பாண்டிங். உங்களுடைய மனைவி, இதுலேருந்து தெரியுது உங்கள் மனைவி பயங்கரமான ஒரு சப்போர்ட் அப்படின்றத நீங்கள் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்துறீங்க. அண்ட் உங்களுக்கு ஏன் திருமணம் வேணும்? இங்கே தனியாக யாரும் இருக்க முடியாதுங்க. 2 காலில் நடக்கும்போது தைரியமாக இருக்கும், நல்லா பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நம்ம படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மனசு தேடும் ஒருத்தர், யாராவது இருந்திருக்கலாம், பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து மேரேஜ் இல்லாத வாழ்க்கையில் இது கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லிவின்ல அப்படி இப்படிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வர ஆரம்பிக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் அப்படி வருது. ஓகே, மேரேஜ் குறைய எங்கெங்கெல்லாம் இவங்க அங்கே நம்பிக்கை குறையுதோ அங்கெல்லாம் லிவின் அப்படி அப்படின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதை பார்ட்னர்ஷிப் டீடாகவே இருக்கட்டுமே, பார்ட்னர்ஷிப் டீடாக இருக்கும்போது அவன் என்னை ஏமாற்ற மாட்டான், நான் அந்த டீட்டில் போட்டிருக்கேன், நான் இது பண்ணுறேன், அந்த ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. அதே மாதிரி தான் அந்த மேரேஜோட அந்த நம்பிக்கையும் இருக்கும். 60 வயசுக்கு மேலே எல்லாம் அடங்கிடும், உடம்புல எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜ் வரணும், ஒரு பாசம், ஒரு நேசம், அந்த ஒரு மனசு வரும் அப்படின்னா அது மனைவி கிட்ட தான் வரும், மனைவிக்கு கணவன் கிட்ட தான் வரும். ஓகே, அதுதான் வேற இங்க தம்பி, நம்ம தனிமையில் இருக்கிறத விட இன்னொருத்தரோட துணையில் இருக்கும்போது நமக்கு இன்னும் இனிமையை காணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அதாவது தனிமை இனிமை. ஓகே, அப்புறம் சொல்லுங்க. நைட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியா? ஸோ எல்லா விதத்துலையுமே பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட தனியாக இருக்கிறத விட அதே நேரம் வெட்டியாக இருந்தாலும் கூட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு சரியான ஆளை துணையாக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில், நல்ல ரிலேஷன்ஷிப்பில், கனெக்ஷனோட நம்ம இருக்கிறது தனியாக இருக்கிறத விட சிறந்ததாக இருக்கும். அதனால எனக்கு திருமணம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டன், சூப்பர். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன்லாம் சொன்னாங்க. அதாவது டிரான்ஸ்பரன்சியாக நான் இருப்பேன், எந்த ஃபில்டர் இல்லாமல் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய 60 வயசுக்கு அப்புறம் எல்லாமே அடங்கிரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக எனக்கு ஒரு துணை தேவை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து சொன்னாங்க. இந்த பக்கம் கல்யாணம் ஏன் வேணான்ற பர்சனல் ரீசன் இருக்குல்ல, இதனால இப்போ இவங்களாம் சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் இருக்குல்ல, கல்யாணம் ஏன் வேணாம் உங்களுக்கு? இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, லிவன் இருக்கிறப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்காது, மேரேஜ்னு வரப்போ தான் ஓகே இப்போ வந்து பப்ளிக்காக அதை பண்ணிட்டோம், நம்ம வந்து ஓப்பனாக பண்ணிட்டோம், இவங்களுக்கு இவங்க தான்றதுக்கு அப்புறம் தான் ஒரு லைக் ஒரு பயமோ ஒரு செக்யூரிட்டியோ அதுக்கப்புறம் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே, இப்போ ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கனாலே அங்கே அல்டிமேட்டாக லாயல்ட்டி இருக்கணும், அதுதான் அங்கே மெயின். இது நான் மேரேஜ் பண்ணாதான் நான் லாயலாக இருப்பேன். லிவனில் இருக்கிறவங்க இப்போ ரிலேஷன்ஷிப்லேருந்து லிவனில் இருக்காங்கன்னா ஆப்வியஸாக அவங்க பார்ட்னருக்கு லாயலாக தான் இருக்கணும். நான் கல்யாணம் பண்ணாதான் லாயலாக இருப்பேன் அப்படின்னா, இங்கே பாதி பேர் கல்யாணம் பண்ணியே லாயலாக இருக்கிறது இல்லை. இப்போ அது கல்யாணம் பண்ணாதான் நான் லாயலாக இருப்பேன்னா அப்போ நீங்கள் என்ன, இப்போ உங்கள் பார்ட்னருக்கு ஆப்வியஸாக நீங்கள் அது உண்மையாக இல்லை. உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும், ஒரு மேரேஜ்னு ஒரு பேர் இருந்தால் தான் நான் வந்து லாயலாக இருப்பேன்.
இல்லைன்னா நான் வந்து இல்லை நீ என் ஒய்ஃப் இல்லைல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே உன்னை நான் சீட் பண்ணலாம் அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்க மாதிரி அது ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும், ஒய்ஃபுக்கு இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு இருக்கணும், சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும், நம்மளோட 100% அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கொடுங்க அந்த 100%. உங்களுக்கே செல்ஃபாக கொடுத்து பாருங்க. லைக் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு நான் எஃபர்ட் போடுறத நான் என் மேலே போட்டேன்னா கண்டிப்பாக அது 100% எனக்கே அந்த ரிட்டர்ன் வரும். இது செல்ஃபிஷாக இருக்கிறது கிடையாது, நம்மளை லைக் என்ன சொல்கிறது, அது செல்ஃபை நம்மளை க்ரோ பண்ணிக்கிறது தான். ஓகே, உங்களுக்கு ஏன் திருமணம் அவசியம் இல்லை? ஏன்னா அது ஒரு தேவைன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அது ஒரு தேவை. ஸ்கூல் போனேன், காலேஜ் போனேன், இப்போ அடுத்து வந்து வேலைக்கு போகிறேன், அடுத்து கல்யாணம். எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ கல்யாணம் ஒரு தேவையாக தான் நான் பார்க்குறேனே தவிர எனக்கு அந்த தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அவங்க சொன்ன மாதிரி பசங்க இப்போ தான் மாறிட்டு இருக்காங்க. அப்போ நான் எல்லாரையும் போய் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாதுல்ல. பார்க்கும்போதே ஒருத்தனை வந்து அவங்க நல்லா இருப்பானா, இல்லை என்னை புரிஞ்சுப்பானா, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா, என்னை ஏற்றுப்பானா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தரை சூஸ் பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. இங்கே ஒன்றும் இன்டர்வியூ வைக்கல, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு லைஃபுங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பொண்ணு போகும்போதே நிறைய கேள்விகள் விஷயங்கள். இப்போ ஒரு நல்ல பழகுங்க வரல. இப்போ முன்னாடி இருக்க மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வந்து பொண்ணை வந்து நீ கல்யாணம் தண்ணிக்கு பார்த்துக்கோப்பா அப்படிலாம் சொல்கிறது இல்லை. நல்லா பேசுங்க, பழகுங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் படிக்குங்க, இல்லைனா இது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கே. அந்த ஆரோக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் சார். அது வந்து எவால்விங். இப்போ சொசைட்டி இவால்வ் ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது மேலை நாடுகள் லெவலுக்கு டேட்டிங் லெவலுக்கு போகிறதுக்கும் இப்போ வில்லிங்காக இருக்காங்க. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி சர்ப்ரைசஸ் அண்ட் ஷாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு படிநிலை. ஓகே, மேரேஜ் உங்களை எவ்வளோ பெட்டர் பர்சனாக மாற்றிருக்கு அது ஒன்று. இதெல்லாம் பண்ணால் நான் கண்டிப்பாக பெட்டர் பர்சனாக மாறிடுவேன், அதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயங்களும் சொல்லலாம். மேரேஜ் பண்ணல, லவ் தான் பண்ணுறேன். ஓகே, எல்லா பொண்ணுங்களையும் சும்மா பார்த்து எல்லா பொண்ணுங்க முன்னாடி சுற்றுற மாதிரி அப்படி இருக்கிறது இல்லாமல் ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸில் நான் இருக்கேன். சூப்பர். அடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பயங்கர ஜாலி பயங்கரமாக இருந்தேன். எதை பற்றி யோசிக்க மாட்டேன், ஃப்யூச்சர் பற்றி அப்படி இப்படிலாம் கிடையாது. அந்தந்த மொமெண்ட் அப்படியே லீவ் வாழ்ந்துட்டு போயிடுவேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சண்டை வந்தது, நிறைய இது இருந்தது. அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி வந்தோம். கிராஸ் பண்ணி அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அந்த 1000 காலத்து பயிர் வந்து அதுக்கப்புறம் தான் நல்லா வந்துச்சு, ஸ்டெம்ல இருந்து அப்படி வருது. ஓகே, வந்ததுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் அந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லிட்டு எல்லாமே போற வரவெல்லாம் இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே வந்து ஒரு அடி வாங்கிட்டு போட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவாலிட்டி கான்செப்ட்ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். ஓகே, ஈக்குவாலிட்டி இருக்கும்போது ஒரு சண்டை இருந்துச்சு. நான் பண்ண நீ பண்ண நான் பண்றேன், என் அப்பா அம்மா எப்படி சொன்னாங்க, அவன் அப்பா அம்மா எப்படி சொன்னாங்க அப்படின்லாம் ஆரம்பிச்சது நல்லா. அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி கிடையாது. சில விஷயம் நான் டவுனா இருப்பேன், சில விஷயம் அவங்க அப்பா இருப்பாங்க, சில விஷயம் அவங்க டவுனா இருப்பாங்க, நான் அப்பா இருப்பேன். சூப்பர். அதை பேலன்ஸ் பண்ணி நாங்க கொண்டு போனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அதை சூப்பர் இந்த பாயிண்ட். இப்போ அவங்க சொன்ன மாதிரியே இவங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் கேட்குறேன். இப்போ அந்த ஈக்குவாலிட்டியை நாங்கள் பிரேக் பண்ணிட்டு சில நேரத்தில் எனக்கு 70 அப்படின்னும் போது அவள் 30 இருப்பா, அவங்க வந்து 30 இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு நீடு வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம். 50-50 இல்லாமல் யாருக்கு அங்கே வந்து டவுனாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ரீஃபில் பண்ணி அந்த சிச்சுவேஷனை சூப்பராக ஆக்கிடுவோம் அப்படின்றாங்க. அப்படி பண்ணால் வந்து 50 70-30 சில சமயம் அவங்க வந்து 30-70 இருக்கும்போது 100% லவ் இருக்கும். அதாவது ஒரு மேரேஜ்ன்றது ஒரு பாக்ஸ் மாதிரி. அப்போ 2 பேரும் அதில் எடுக்கும் பொழுது ஏதாவது இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆள் போடுறதை நிறுத்திட்டாங்கன்னா பாக்ஸ் சீக்கிரமா எம்டி ஆயிடும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. சூப்பர். சொல்லிட்டு வந்தீங்களா இந்த ஷோக்கு நான் போறேன்? ஆமா, சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே, சரி, அது ஒரு பாண்டிங் எப்படி? எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கு. இன்ஃபேக்ட் திருமணமான ஒரு பெண் திருமணம் வேண்டான்னு பேசுறதுக்கு திருமணமானவர் கணவன் அக்ரி பண்றாருன்னா எந்த மாதிரி பாண்டிங் இருந்தால் அதை அக்ரி பண்ணியிருப்பாங்க. அப்ப நீங்க இதனால ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகேங்களா? இல்ல நான் வந்து என்னோட இங்க நிறைய விதமான பீப்புள் இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு பர்சனலி என்னோட மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால எனக்கு மேரேஜ்ன்றதுல நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்றவங்க சில பேர் இங்க இருக்கிறாங்க. நான் வேற கேட்டகரி. எனக்கு பர்சனலி என்னோட மேரேஜ் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த மேரேஜ்ன்ற ஃப்ரேம் ஒர்க், இந்தியன் மேரேஜ் ஃப்ரேம் ஒர்க்கில் சில பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதனால பாதிப்புகள் வருது. அந்த பாதிப்புகளை நானும் அனுபவிச்சேன். ஓகே, சோ நீங்க அந்த சொல்ற பாதிப்புகள் நானும் அனுபவிச்சேன். ஓகே, எனக்கு ஒரு புரியுற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்களேன். அதாவது நீங்க சொல்ற மாதிரி அடிக்கடி சொன்னீங்க இந்த ஃபாரின்ல இந்த விஷயங்கள் கிடையாது, இந்தியன் மேரேஜ் அந்த ஃப்ரேம் ஒர்க்ல இந்த விஷயங்கள் மாத்துனா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் ஷார்ப்பா சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காஸ்ட். ஓகே, காஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சின்ன கையெழுத்துல மேரேஜ் முடிகிற மாதிரி அந்த மாதிரி காஸ்ட் இது பண்ணும். ஓகே, காஸ்ட்.
ரெண்டாவது வந்து இவங்க என்னென்னமோ பார்க்குறாங்களே, அந்த ஜாதி இந்த இது பார்க்குறேன், ஜாதி பார்க்குறேன், Horoscope. ஜாதகம் என்னென்னமோ பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேசணும். அதாவது நீங்கள் கரியர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் பெண்ணோடைய கரியர் மேரேஜ்க்கு அப்புறம் டவுன்ஃபால் ஆகக்கூடாது. இப்போ என்னோட இப்போ நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்க, ஏன் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்களா, என்னோட கேரியரை நான் இழந்தேன். எனக்கு அது குழந்தை கல்யாணத்துக்கு பிறக்க- முன்னாடி சாரி குழந்தை பிறகு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் சேல்ஸ்ல இருந்தேன். Okay. ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஆனேன். ஒரு டிவிஷனே ஹெட் பண்ணேன். அப்படியே போயிருக்கணும்னா சீனியர் டைரக்டர்னு போயிருக்கணும். போயிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் வந்தப்புறம் இல்ல இப்ப குழந்தை வந்துட்டு அப்புறம் அந்த ஜாபை பர்சியூ பண்ண முடியல. மிடில் மேனேஜ்மெண்ட்லயே நிறைய பெண்கள் கார்ப்பரேட்ல தங்கி போறதுக்கு இது ஒரு ரீசன். ஏன்னா Okay. அவங்களால வந்து அவங்களுக்கும் மிடில் ஏஜ் ஆகுது, அப்ப 2 குழந்தைன்னு ஆகுது, அப்ப அவங்களால மேல போக முடியல. இது நீங்க வந்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாவே பார்க்கலாம். நிறைய சர்வேஸ் இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம்? இது இப்போ வந்து மேல- இப்போ குழந்தை வந்து நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுக்கப்புறம் நம்மளே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்ற இல்ல, அது அளவுக்கு நான் வந்துட்டாங்க. தப்பான சாய்ஸ்னே சொல்லலங்க. Okay. குழந்தை பெத்துக்காத கப்பல்ஸ் இருக்காங்க. எஸ் அது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் டிங்க் கப்பல்னு அது எஸ் பேரே அது வந்து இருக்கு, எனக்கு புரியுது. எனக்கு என்னன்னா இப்போ ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு இது சமுதாயத்துல இல்ல அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஜெனரேஷன் பத்தின யோசனை இல்லாம ஓகே நான் இருக்க ஒரு செல்ஃப் சென்டர்டா வாழ்ந்துட்டு போயிடலான்றீங்க. இதெல்லாம் தான் பேசணும்ன்ற. எங்களுடைய நோக்கமே என்னன்னா, ப்ரொஃபஷ்னலி நாங்கள் வந்து ஒரு பெரிய பீக்குக்கு போய் ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டு அப்புறமா தான் நான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. முதல்ல நம்ம வந்து ஸ்டேபிளாக ஆயிக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து வெவ்வேறு ஊர், ஒரு இடத்துல வந்து நம்ம இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆகிக்கலாம். அதுக்கு நாங்கள் இப்போ பேசி வச்சிருக்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர். அந்த 1 இயரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மென்டலி ஒரு இடத்துல நம்ம செட்டில் டவுன் ஆகி இதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்ற ஒரு ஃப்ளோக்கு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைகள் பெற்றுக்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். ஆப்வியஸ்லி இந்த எண்ட் எங்களுக்கு வந்து குழந்தைகள் வேணும். ஏன்னா நாங்கள் ஒரு ஃபேமிலியாக க்ரோ ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு எங்களுடைய பிளான் வந்து இதுதான். ஓகே. என் குழந்தை பேர் வந்து யாதனா. வாங்கி இப்படி வச்சவனே அவங்களுக்கு கண்ணு தெரியாது, சயின்டிஃபிக்லி அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவன் பார்த்தாங்க, அந்த இன்குபேட்டர் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வச்சாங்க. லக்கிலி அந்த பாக்ஸ் வந்து அந்த டோருக்கு கரெக்டாக இப்போ ப்ரொபோஷனல் 90 டிகிரியில் இருந்துச்சு. போகிற வர நர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்களா, அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி இது பண்ணப்போ குழந்தை வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ்லேருந்து இப்படி திரும்பி வந்து இப்படி இருந்துச்சு. நான் அவகிட்ட பேசுவேன், வயிற்றுல இருக்கும்போது அதெல்லாம் பேசுவேன். நான் பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். ஓகே, நம்ம கூட்டு போயிடுவோம், பால் போட வைக்கலாம். அந்த மாதிரி. ஏன் பாப்பாவுக்கும் ட்ரெயின் பண்ணி இப்போ எல்லாரும் செம்மையா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் சொல்கிறேன், பையன் பிறந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். சீரியஸாக பொன் குழந்தை அப்பா அந்த வாய்ப்பே இல்லை. அண்ட் இவர் சொன்னார்ல ஒரு குழந்தை பிறக்கிற மூமெண்ட்டை வந்து ஒரு அப்பாவா எனக்குமே அந்த ஒரு ஃபீலாக, இப்போ எனக்கு ஒரு பாப்பா இருக்கு, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வாங்கும் போது அது அந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ்லெஸ், ஏதோ ஒன்று சாதிச்ச அப்பா ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை இவங்க இந்த சைடில் இருந்து இருக்கவங்க, ஐயோ திருமணமே இல்லைன்னா இது நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண முடியாதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்லை இதை சொன்னதை வச்சு ஏதாவது ஆசை வந்திருக்கா உங்களுக்கு ஏதாவது? அதான் இப்போ வந்து அவங்க குழந்தை வந்து வேணும்னு சொல்றாங்க. எப்படி பெண் குழந்தை பிறந்தப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஒண்ணா இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் இருக்கு. அதனால வந்துட்டு அந்த குழந்தை பிறக்கும் போது அவங்க வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க, அவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. இங்க அந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது அங்க கனெக்ஷனே இல்லாத போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அந்த கனெக்ஷன் இல்லாத போது குழந்தை வரும்போது அந்த குழந்தைகிட்ட என்ன கனெக்ஷன் வரப்போகுது? சார் எங்கள் வீட்டில் பர்த்டேக்கு மூஞ்சி பார்த்து விஷ் கூட பண்ண மாட்டோம் சார். பர்த்டேக்கு காலையில் எழுந்து ஹாப்பி பர்த்டே வாட்ஸ்அப்பில் தான் சார் வரும். நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இப்போ ஓரளவுக்கு நல்லா பாண்டிங்காக இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கோம். சிஸ்டர் இருக்காங்க. என்ன என் தங்கச்சி வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு அவளுக்கு. என் தங்கச்சிக்கும் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் நீட்ஸ் இந்த சென்ஸ் அவளுக்கு ஆட்டிசம், ADHD இருக்கிறதுனால அந்த இடத்துலயும் என்னால் வந்து சகஜமான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியல. லைக் மற்ற அக்கா தங்கச்சி பார்க்கும் போது சரி நம்மளுக்கும் இப்படி இருக்க முடியல அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் தானே தேவை. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா வந்து இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன், எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் எதுவும் இல்லாமல் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல அவர். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் பார்ட்னர் தேவைப்படலையா? அது பார்ட்னர் தான் ஏன் சார் தேடணும்? ஒரு ஃப்ரெண்டோ ஒரு தெரபிஸ்ட் கிட்டயோ போய் சொல்ல முடியாதா? தெரபிஸ்ட் ஓகே. இல்ல இப்போ வந்துட்டு ரொம்ப மனசு என்ன வயசாகுது? 19 ஆகுது சார். 19 வயசுல நீங்க ஏன் இப்போ ஒரு தெரபிஸ்ட் போகணும்னு சொல்லல. இப்போ உனக்கு ரொம்ப மன உடைச்சலா இருக்கு, சொல்றதுக்கே ஆள் இல்லைன்னா ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தவங்க கிட்ட தான் போய் சொல்லணுமா? இல்ல
அது Okay. நீங்க- அதாவது கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் நான் சொல்றதுக்காக ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சொல்லணுமா அதுக்கு நான் தெரபிஸ்ட போவேன். ஏன்னா அது எப்படி இருக்குன்னா, அப்ப நீ வந்து கல்யாணம் பண்றதே ஒருத்தவங்களை யூஸ் பண்றதுக்கு தானே நீ அப்ப பண்ற. உன் மனசுல இருக்கிற டிப்ரெஷனை போக்குறதுக்கு தான் நீ அப்ப கல்யாணம் பண்ற. அப்ப நீ செல்ஃபிஷ், இப்படி செல்ஃபிஷ் இல்லையா? உன்னோட மனசுல இருக்கிறத இது பண்ணிக்கிறதுக்காக நீ இது இல்லையா? ரியலா இருக்கிறது ஓகே சார், பட் உன் டிப்ரெஷனை குணமாக்கணும், அவங்க வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது சுயநலவாதி. அந்த சுயநலம் இல்லையா? அண்ட் இதை மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நம்ம நெஞ்சமேலில். இந்த நேரத்தில் நம்மளுடைய நிகழ்ச்சியை இன்னும் ஸ்பெஷலாக்கிறதுக்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். அட்வொகேட் ரோஹிணி ரவிக்குமார் அவர்கள் வணக்கம். சாய் சித்ரா அவர்களே ஃப்ரம் தமிழ் மேட்ரிமோனி. அஸ் அட்வொகேட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுக்கு முன்னாடி அஸ் அ பர்சனாக உங்களுக்கு திருமணம் அவசியம் இல்லையா? திருமணம் அவசியம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வந்து நம்ம ஜீன் பூலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு பிக்கெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நேச்சர்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜீன் வந்து நம்ம கொடுத்தாதான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும். ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் டு ஜீன் பூல் இஸ் ரிக்வயர்ட். பட் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க தெர் ஆர் மெனி டெட்டரன்ஸ், என்னெல்லாம் ஸ்டாப் பண்ணுது, ஏன் மேரேஜ் பண்ணிக்க விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு. அவங்க சொன்ன பாயிண்ட்ல இன்னும் ஒரு பாயிண்ட்டும் ஆட் பண்ணணும், விச் இஸ் அந்த ஒரு மேரேஜை விட்டு வெளியே வர யூனோ த மெத்தட். இங்க வந்துட்டு அந்த டைவர்ஸ்ங்கிறது வந்து பயங்கர டிஃபிகல்ட்டுங்க. ஒரு டைவர்ஸ் கேஸுங்கிறது வந்து 15 வருஷம் போகுங்க. ஒரு கீழ்கோர்ட்ல வந்து ஒரு 5 வருஷம், அதுக்கு மேல்முறையீடு ஹைகோர்ட்ல வந்து ஒரு 5 வருஷம், அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போனோம்னா 5 வருஷம். 15 வருஷம் கழிச்சு ஒரு பர்சன் மேரிடா இல்லையான்னு டிசைட் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒரு கப்பல் வந்துட்டு ஓகே எல்லாமே செட் ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிமோனி வழியா போறாங்க, எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா கட்டாயம் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் போங்க. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு கவுன்சிலர் வச்சு பண்ணுவாங்க, எப்படி தெரப்பின்னு சொல்றாங்களோ டுடே இது ரொம்ப காமன். ஸோ என்னோட இன்னும் லாஸ்ட் திங் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் லைக் டவுரி, அந்த ஸ்திரீதனம், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு பயமா தான் இருக்கும் டு கெட் இன் டு த மேரேஜ். ஸோ த பயம் மேரேஜ் பத்தி கிடையாது, பயம் இந்த பல விஷயங்கள் பத்தி which has to be stopped by the men. ஓகே. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் அபவுட் திருமணம் என்னது? ஒரு 10-20 வருஷம் முன்னாடி மேரேஜ்ன்றது வேற மாதிரி இருந்தது. அதாவது நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, யாரோ ஒருத்தரை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி போவாங்க. நிறைய தடவை முகத்தையே பார்க்காம கல்யாணம் பண்ண கேஸ்லாம் நம்ம படத்துல எல்லாம் இப்பலாம் வந்து பிளைண்ட் டேட் போறாங்க. அப்ப பிளைண்ட் மேரேஜ் யாருனே தெரியாம போய் மேரேஜ் அப்படிலாம் இருந்தது. நடந்துருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்புறம் சொசைட்டல் அட்வான்ஸ்மெண்ட்னால நிறைய மாறி இருக்கு. மென்னுக்கு ஈக்குவலா விமெனும் பாத்தீங்கன்னா ஒரு கரியர் இருக்கு, ஒரு கோல்ஸ் இருக்கு. அதனால வந்து இப்போ நான் பாக்குறது என்னன்னா, எங்களோட பிளாட்ஃபார்ம் வழியா கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறவங்க எல்லாருமே இப்போ வந்து ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. இந்த ஜென்ரலாக ஜாதகம் இதெல்லாம் தாண்டி லைஃப் லாங் போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஒத்து போகணும் ஃப்ரம் அ கேர்ள் அண்ட் அ பாய் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க அந்த 2 இண்டிவிஜுவலும் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகி அவங்க வந்து ஒரு பெரிய டெசிஷன் மேக்கராக இருக்காங்க. ஈவன் பெட்ஸு அது ஒரு பெரிய டீல் பிரேக்கர். நான் ஒரு டாக் பர்சன், நீ வந்து உனக்கு டாக் ஆகாதா, மேபி எனக்கு இந்த செட் ஆகாது இந்த அலையன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதில் தப்பு இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் போனதுக்கப்புறம் ஒரு கம்பேனியன்ஷிப் கண்டிப்பாக தேவைங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நத்திங் ராங். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குங்கிற பட்சத்தில் அதை நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது சொசைட்டி அண்ட் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சூப்பராக சொன்னீங்க 2 பேருமே. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை ரொம்ப அழகாக சொன்னீங்க. டாக் கேட் இப்போ லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணுது அந்த ஒரு டாக் அண்ட் கேட்? ஏன்னா பெட்ஸ் எஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் அ இயற்கை காதலன் அப்படின்னே சொல்லலாம். நேச்சர் லவ்வர். நானும் நேச்சர் லவர் தான், பட் லாங் டிஸ்டன்ஸ் நேச்சர் லவர். தூரத்துல இருந்து ரசிப்பேன். ஹாயோ கியூட் அப்படின்னு அப்படிலாம் சொல்லிட்டு நான் அவட் போயிடுவேன். ஸோ இது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வச்சு சண்டைகள்லாம் வந்திருக்கா? சண்டைகள்லாம் மாறல. அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாரு, நீ இப்படி அதை ரசிச்சு பாரு, இது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்லிட்டேன்னா அவர் விட்டுறாரு. நீ பண்ணியே ஆகணும், நீ இப்படி இருக்கியா, அப்ப இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்லல. அதான் அதே மாதிரி நீங்க அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்க அதை ஏத்துக்கிறீங்க, உங்களுக்கு அது அக்செப்டன்ஸ். இதுதான் நான் சொல்றேன். இப்போ இந்த அக்செப்டன்ஸ் இருந்தா ஓகே. உங்களுக்கு ஏதாவது கதை இருக்கா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு தெரிஞ்சு மனுஷனை நம்புறதோடைய டாகை நம்பிடலாம். ஏன்னா அது டாக் உண்மையா இருக்கு, நன்றியா இருக்கு. நம்ம வைக்கிறது ஒரு புடி சாப்பாடு தான். ஆனா என்ன காலையில இருந்து பார்க்காது, நைட்டு நான் வீட்டுக்கு போகும்போது வந்துட்டீங்களான்னு பார்க்கும். மேலே எக்ரி அவர் ஒரு கதை சொல்ற மாதிரி பேசுவார். ஊன்னுவாரு, முத்தம் கொடுப்பான், அது பண்ணுவான், எல்லாமே செய்வான். அது ஒரு அன்பு தானுங்க. ஓகே, நைஸ் 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 நைஸ்.
அண்ட் உங்களுக்கு எல்லா ஸ்டோரியும் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக் ஸ்டோரி இருக்கு, புருஷ ஸ்டோரி இருக்கு, எல்லாமே இருக்கு. கவான் நான் கிட்டத்தட்ட அவங்க மாதிரி தான். இயற்கையை வந்து தூரத்துல இருந்து ரசிப்பேன். என்னால் அதை வீட்டுக்குள்ள வச்சு பராமரிக்க முடியாது. அகைன் அந்த வேலையும் என் மேலே தான் விழும். நான் அதை குளிப்பாட்டணும், அதுக்கு சாப்பாடு வைக்கணும், அதோட தட்டை கழுவி வைக்கணும், அதை பார்த்துக்கணும், அதை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு அது அகைன் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஓவர்லோட் ஃபார் மீ. வீட்டில் இருக்கிறவங்க ஹாய் ஹலோன்னு அதை தூக்கி கொஞ்சிட்டு அப்படி ஷோவாக ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியில் போயிட்டு வருவாங்க. இது ஒரு இம்பேலன்ஸ் மேரேஜில் இருக்கு. பெட்ஸ் இருக்கிற வீடுகள்லாம் நீங்க கழுவி விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இது. இந்த இம்பேலன்ஸ் மேரேஜ்ல இருக்கு. ஓகே, மேரேஜ் வேணான்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இந்த கேஷுவல் டேட்டிங் இதெல்லாம் இருக்குதுப்பா. ஸோ இப்போ மேரேஜ்னா ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்குள்ளே போகிறோம். ஒரு வேளை செட் ஆகலை அப்படின்னா ஒரு டிவோர்ஸ் எடுக்கணும். அது மோர் தென் 15 இயர்ஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே நம்ம ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா உனக்கு செட் ஆகலைன்னா எப்போ வேணாலும் நம்ம அதுலேருந்து கலந்துக்கலாம், அந்த பேக் டோர் வழியாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் மேரேஜ் வேணான்றீங்களா? உங்களை யாரையுமே கேட்கல, யங்ஸ்டர்ஸை கேட்குறேன். மேரேஜ்ன்றது ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து அதுக்கு அப்போசிவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்றதுனால இப்போது அதனால நாங்கள் வந்து கேஷுவலாக டேட் பண்ணுறதையோ இல்லை லிவினில் இருக்கிறதையோ என்டாஸ் பண்ணுறோன்றது கிடையாது. இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் தான். நமக்கு லைஃப்பில் என்ன தேவை, எப்பயுமே ஒரு இது அஷூரன்ஸ் தேவை. விமனுக்கு ரீஅஷூரன்ஸ் ரொம்ப தேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அஷூரன்ஸே இல்லாத ஒன்றுத்தில் நம்ம டைமை ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ லிவ்ன்ற கான்செப்ட் இந்தியாவில் தான் அது கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இந்தியன்ஸ் ஆர் எமோஷ்னலி கனெக்டட் ஆகிறதுனால. ஸோ சம்வேர் ஆர் தி அதர் லிவ்னு சொல்லிட்டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டோட போனாலுமே எண்ட் ஆஃப் த டே யாராவது ஒருத்தருக்கு ஃபீலிங் வந்துடுது. அப்போது அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் வரும்போது தான் அது பிரச்சனையாக இருக்கே தவிர ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டோட எமோஷ்னலாக அட்டாச் ஆகாமல் இருந்தால் இட் இஸ் பெட்டர் தான் அப்படின்னு இருக்கு. மனிதனுக்கு அந்த எமோஷனல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, எனக்கு முன்னால் ஒரு கத்தி, பிரிவுன்ற ஒரு கத்தி முன்னால் எப்போவும் தொங்கிட்டே இருக்குது அப்படின்றத அப்படியே பார்த்துக்கிட்டே என்னால் நகர்ந்து போக முடியாது. எப்போதுமே கார்டிசால் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அவன் வந்து அவனுக்கு ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வந்துடும். எப்போ வேணாலும் பிரிஞ்சிடலாம் அது ஒரு அப்படிங்கும்போது கத்தி மாதிரி தொங்கிட்டு அது இருக்கு. எமோஷனல். ஒருத்தர் வந்து ஜனம் மாதிரி இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தர் எமோஷனலாக இருக்கவங்க வந்து இது டெம்பரரி தான், எப்போ வேணாலும் பிரிஞ்சிடலாம்னு போது கண்டிப்பாக அது ரொம்ப ரெண்டு அஃபெக்ட் பண்ணும். பேருக்குமே அது ஆனா இருக்கு. இப்ப ஒருத்தன் எக்ஸ்பிரஸ் மேரேஜ் பண்றான், இன்னொருத்தன் டெம்பரரியா எக்ஸ்பிரஸ் தானே பண்ணல. தெரியுது. பட் எப்பனாலும் ரேஷியோவா டிவோர்ஸ் பார்க்கும்போது ஆனா இது எப்பனாலும் டைவர்ஸ் ஆகலாம். இல்ல அது லாயல்ட்டி மிஸ் ஆகிறப்போ தான் அது அதிகமா டைவர்ஸ் ஆகுது. நீங்கள் ஒரு நல்ல பர்சனை மீட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் அதோ அந்த ஒயிட் கலர் டிஷர்ட், நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக ஒரு நல்ல பர்சனை மீட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒருத்தவங்களை பிடிச்சி அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு டாக்ஸ் பிடிக்குமா, கேட்ஸ் பிடிக்குமா, அவங்க வீட்டில் எப்படி, அவங்க அம்மா அப்பா எப்படி, இத்தனை பார்த்துட்டு நான் போய் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து நிஜமாலே அது ஓகே அது என்னோட பர்சன் தான் ஃபீல் ஆகி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஃபைன். அது மேரேஜ் ஓகே. இல்லை இந்த பையனை புடி, இவனை பாரு, இன்ட்ரெஸ்ட் இருக்கான் இவன் இல்லை, அடுத்த பையனை புடி பாருன்றது வந்து அது வந்து எனக்கு மேரேஜ் வந்து உங்களுக்கு அவசியமே இல்லாம இருக்கட்டுங்க. அது வந்து உங்களோட தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி பையன் இருந்தா ஓகே, நான் என்னுடைய டெசிஷனை மாத்திக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு இதுனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இந்த யூனிவர்ஸ் மேல அது நான் வைக்கிற உங்களுக்கே மாதிரி தெரியுது. எனக்கு ஆக்சுவலா ஃபீல் ஆகுது. அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன். நான் ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை. நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு வைங்க, இது லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும், அவங்க என் கூட ஒரு லாயலா நான் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நான் இப்ப நான் அது உங்களோட நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன். அதுவே எனக்கு அன்ரியலிஸ்டிக், அது நடக்காது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா லாயலா இருக்கணும், லவ்வா இருக்கணும் அப்படின்றதே எனக்கு அன்ரியலிஸ்டிக். இப்போ அப்படி யாருமே இல்லைன்றாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கீங்க. நீங்கள் என்ன அந்த ஒத்துக்கிறீங்களா அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு? நம்ம அந்த சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டே இருப்போம் அப்படின்றத அவங்க நம்பினாங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அது நடக்கும் போது நிச்சயமா அது நடக்கும். ஓகே, இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நானும் இப்படிதான் எங்க அம்மா கல்யாணம்னு சொல்லும் போது ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். பட் எனக்குள்ள ஒரு ஹோப் இருந்துச்சு, ஒன் டே கண்டிப்பா நடக்கும், பட் அது ஒரு நல்ல மனுஷனோட நடக்கும் அப்படின்னு. யா மேம், இப்போ உங்கள்கிட்ட இந்த இது இப்போ நீங்க நம்ம மேட்ரிமோனிலேயே நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்கல்ல. இப்போ எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் மேட்ரிமோனியில் வந்து அட்ரஸ் பண்ணும்போது இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த லாயல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டகரிஸாவும் வைக்கிறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரிலேஷன்ஷிப்னு இல்லை, நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா கூட அதில் நம்ம லாயலாக இருக்கணும். அது ஒரு பேசிக் சோஷியல் வேல்யூ என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து நமக்கு அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துலேயும் அது இருக்கணும். அது இருக்குங்கிற பட்சத்தில் ரிலேஷன்ஷிப்லேயும் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுவுமே அன்ரியலிஸ்டிக்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களோட பர்சனல் நீடு. ஓகே, இவங்க அப்படிதான் இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே இருக்க வைக்கணும். நான் இப்படிதான் இருக்கேன்னா, நான் என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்காம நான் நானாவே அக்செப்ட் பண்ணப்படுறேன்னா அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அது அன்ரியலிஸ்டிக் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அவங்களோட ஃபீட்பேக் அவங்க சொல்றாங்க.
இவங்க ஒரு ஃபீட்பேக் சொல்கிறாங்க, இந்த சைடில் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இப்பயும் உங்கள் நிலைப்பாடில் வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு என்னென்னா என்னோட அப்பாவோட லவ் வந்து எனக்கு கிடைச்சதே கிடையாது. அதாவது எமோஷ்னலி அன்அவைலபிள் டேட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். கூடவே தான் இருப்பார். பட் ஆனால் எப்போ எனக்கு தேவையோ அப்போது வந்து ஒரு சில டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என் கூட சின்ன வயசுலேருந்து பார்த்த என் அப்பாவாலே என்னை புரிஞ்சிக்க முடியல, ஒரு சில டைமில் என் கூட நிற்க முடியலங்கும் போது எப்படி சடனாக மீட் பண்ணுற ஒரு பர்சனால் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், என் கூட இருக்க முடியும். நான் வந்து தெரப்பியும் போல, எனக்கு ஒரு பார்ட்னரும் வேணாம், கல்யாணத்தில் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது இது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது பெருசாக அஃபெக்ட் ஸோ பண்ணுமா? நான் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன், சில பேருக்கு வந்துட்டு அந்த அந்த மாதிரி ஒரு ரூட்ஸ் இருக்காது. நம்ம வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் வந்து ட்ரெக்கிங் போகணும், பஞ்சி ஜம்பிங் பண்ணணும், அது வந்துட்டு தே வில் நாட் அந்த மாதிரி ஒரு நிறைய அவங்களுக்கு ஃப்ரீடமாக ஒரு தாட் ஃப்ரீடம், எனக்கு இதெல்லாம் பண்ணணும், நான் ஒரு இயரில் வந்துட்டு நான் 6 times வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணுவேங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு ஒன்ஸ் ஒரு சைல்டு பிறந்துருச்சு அப்படிங்கும்போது இதெல்லாம் நான் அவங்களால பண்ண முடியாதுன்னா இட் கெட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ வருவாங்க நம்மள்ட்ட இந்த மாதிரி வந்துட்டு என்னோட திங்கிங்கும் ஆக்சுவலி ஒன்றுமே ப்ராப்ளம், மெயினாக அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்காது, பட் லைஃப் ரொம்ப அன்ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எமோஷ்னலாக ஒருத்தர் மேலே ரொம்ப இன்வெஸ்டடாக இருந்திருப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது பிரேக் ஆகுறப்போ நமக்கு ஒரு இது இருக்கும். அதனால நமக்கு வந்து ஒரு பயம் வருது. அடுத்தடுத்த இது நம்ம எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து அந்த ஃபியர் வந்துடுது. என்னதான் நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல் மேரேஜஸ் எல்லாம் பார்த்துருந்தாலுமே நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளோட பாஸ்ட் எல்லாமே ஒரு டாக்ஸிக்காவே அது ஒரு மாதிரி இப்போ அதுக்கப்புறம் வேற எதுவுமே நீங்க அதான் சொல்லுவாங்கல்ல, கண்ணாடி உடைஞ்சா ஒட்ட வைக்க முடியாதுன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அடுத்த இதில் வந்து நமக்கு வந்து அது இது இப்படி இருந்துருமோ, நம்ம மறுபடியும் இன்னொருத்தர்ல இன்வெஸ்ட் ஆகிறதுக்கே நமக்கு ஒரு ஃபியர் வந்துடும். என்னை பார்த்துக்க என்னாலே முடியும்னும் போது இன்னொருத்தர் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கணுன்ற அவசியம் எனக்கு இதில் ஒரே ஒரு ஒப்பீனியன் இருக்கு எனக்கு. நான் நிறைய பேர் சொல்கிறத கவனிக்கிறேன், என்ன பார்த்துக்கணும். ஆக்சுவலாக யாரையும் பார்த்துக்க முடியாது, அது நம்ம ஃபர்ஸ்ட் கிளியராக இருக்கணும். ஏன்னா நம்ம யாரையும் பார்த்துக்க போகிறது இல்லை. வி ஆர் நாட் கேர் டேக்கர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? நம்ம 2 பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோன்னா அது ஜஸ்ட் அ கம்பேனியன்ஷிப், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, மேரிட் கப்புள் ஷுட் பி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் வி ஷுட் பி வெரி கிளியர். வி ஆர் அடல்ட்ஸ், நமக்கு ஃபெயிலியர்ஸ் வரலாம், தப்பு இல்லை, எல்லாரும் ஃபெயில் ஆகிருக்காங்க. திருப்பி நம்ம அதை வந்து பாசிட்டிவாக ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஒவ்வொரு இயரும் எவ்ரி இயர் as it goes by நம்மளும் மெச்சூர் ஆகிறோம். ஓகே, 10 வருஷம் முன்னாடி இருக்கிற மெச்சூரிட்டியில் நீங்கள் இருக்க போகிறது இல்லை. இன்னொரு 10 years கழிச்சு நீங்கள் வேறு மெச்சூரிட்டியில் இருப்பீங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி நமக்கே ஒரு உந்துதலாக இருக்கும். நம்ம வந்து நம்மளை வந்து கார் பண்ணிட்டு நம்ம மேலே முன்னாடி போயிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்ன which I want to add is, நம்ம இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரோம். Why do you want அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டு டிசைட் யோர் ஃபியூச்சர்? அந்த பர்சனை வந்து நீங்கள் லெட் கோ பண்ணிட்டீங்க, அப்படியே அதே மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு எனக்கு லைஃப்ல வந்துருவாரான்னு அந்த பர்சனை நீங்க உங்களை ஹாண்ட் பண்ண வைக்கிறீங்க. அது மாதிரியே ஸோ அந்த பர்சன் வந்துட்டு உங்க லைஃப்பை விட்டு வெளியே போயிட்டு ஜாலியா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டோம் எப்படியோ இருந்திருப்பாங்க. அந்த பர்சனுக்கு வந்து why so much importance is being given? It is very அது பத்தி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி அன்ஃபேர். இல்லை, அதுதான் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளை தடுக்குது அடுத்த ஒருத்தர் இது பண்றதுக்கே. அது வந்து தடுக்குதுன்னா அந்த பர்சன் இஸ் நாட் அஃபெக்டட் பை இட். அப்பனா நீங்க இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியே வரலன்னு அர்த்தம். கல்யாணம் வேணும்னு சொல்றவங்களுக்கு பேரண்ட்ஸ் ப்ரெஷர்னால சின்னத்துல வேணும்ன்றீங்களா, இல்ல என்னோட ஓன் டெசிஷன் ஐ வாண்ட் டு நான் மேரேஜ் பண்ணணுன்றது தான் இது? இப்போ இப்போ பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களா, சொசைட்டிக்காக நான் வந்து இப்போ சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்கப்பா வயசாயிட்டே போகுது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கா? நம்ம எடுக்கிற டிசிஷன் தான், அவங்க சொல்லிலாம் நம்ம இது இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க பண்றீங்க, ஓகே. அவங்க சொல்றாங்க எல்லாம் நெகட்டிவாகவே பேசுறாங்க, நல்லதும் நடக்கும்ல, யாருன்னா நல்ல பர்சனும் வருவாங்கல்ல. இவங்கெல்லாம் தெரப்பின்றாங்க, நாங்கள்லாம் தெரப்பிக்கெலாம் போக மாட்டோம். நேராக பீச்சில் போய் உட்காருவோம், இவங்க கவலையை என்கிட்ட சொல்லுவாங்க, என் கவலையை அவங்ககிட்ட சொல்லுவோம். 2 பேருக்கு கவலையும் அந்த கடலோட கடலாக போயிடும். இதுதான் எங்களோட தெரப்பி, புரியுதுங்களா? அண்ட் மேம், இன்னொரு கேள்வியுமே உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல திருமணம் வேணான்னு சொல்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் இப்போ நீங்க பார்க்குறீங்க 26 வருஷமா தமிழ் மேட்ரிமோனியில் இருக்கும்போது அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்குமே இன்க்ரீஸ் இருக்கா இல்லை டிக்ரீஸ் இருக்கு? ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன் இருக்குது, மேட்ரிமோனி அப்படின்னா பேரண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஒரு மித். 75% பார்த்தீங்கன்னா செல்ஃப் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகே.
ஏன்னா அந்த ஒரு பார்ட்னர் கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு பேரண்ட்ஸ் வந்து ஒரு 15-20% தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் அவங்களே தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் அடாப்ஷன்னால இது இன்க்ரீஸ் ஆகுது. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா மேனேஜபிள் ஏஜ் 10 இயர்ஸ் முன்னாடிக்கும் இப்பயும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு உரிய ரீசன் என்னன்னா முன்னாடிலாம் வந்து கல்யாணம் வந்து ஏர்லியாக பண்ணிப்பாங்க. இப்போ ஆண் பெண் 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கரியரில் ஒரு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். முக்கியமான ரீசன் அதுக்கு என்னன்னா எஜுகேஷன். ஓகே. எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆனனால தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாரிட்டி இளைஞர்கள்கிட்ட இருக்கு. கோவிட் வந்தது இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட் என்னன்னா கோவிட் அப்போ எல்லாரும் வந்து நிறைய பேர் they felt the need of family. Yes, they felt the need of companion. அந்த டைம்ல தான் கல்யாணம் அந்த நேரத்துல எங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா நிறைய சைனப்ஸ் வந்தது. கோவிட் டைம்ல ஆக்சுவலா எல்லா பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா இ-காம் அடி வாங்குச்சு, டிராவல் லாஜிஸ்டிக்ஸ் அடி வாங்குச்சு. ஆனா மேட்ரிமோனில நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் ட்ரெண்ட் happened as far as courts are concerned. ஏன்னா ஒரு கப்பல் ஒரு வீட்ல நிறைய நேரம் இருக்கவே மாட்டாங்க. they go to work. வீக்கெண்ட்ஸ் தான் வந்துட்டு குழந்தைங்களோட வெளியே போயிடுவாங்க. ஃபுல் டைம் வீட்ல இருந்த உடனே ஆஃப்டர் கோவிட் ஓபன் பண்ண உடனே ஃப்ளட் கேட்ஸ் ஓபன் ஆன மாதிரி அவ்வளோ டிவோர்ஸ் கேसेस. ஒண்ணுக்கு சளைச்சது இல்ல. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லிக்க வரேன்னா திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே கல்யாணம் வேணும் வேணாங்கிறதுல ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயமும் அதுக்குரிய காரணமும் இருக்கும். அதை நான் கண்டிப்பா மதிக்கிறேன். அதுல நான் சொல்ற ஒரே ரெக்வெஸ்ட் என்னன்னா அதுக்கு பயம் காரணமா இருக்கக்கூடாது. கண்டிப்பா நமக்கு அந்த தெளிவா எனக்கு 100% இது வேண்டாம் இல்ல வேணும்னு நான் டெசிஷன் எடுத்துட்டேன்னா ஐ கேன் ஸ்டாண்ட் பை தட். ஏதோ ஒரு பிரசிடென்ஸ்னால ஐயோ இது இப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தாலையும் ஒரு அவநம்பிக்கையாலும் நம்மளால கண்டிப்பா ப்ரொசீட் பண்ண முடியாது. மேரேஜ்னு இல்லை, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனி ரிலேஷன்ஷிப் தட் இஸ் ட்ரூ. கரெக்டா? அதனால ஒரு பாசிட்டிவா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதை ஃபேஸ் பண்ணணும். ஒரு கிளாரிட்டியோட நான் இந்த டெசிஷன் எடுக்கிறேன்னா 10 வருஷம் இல்ல 20 வருஷம் இல்ல 30 வருஷம் கழிச்சு நான் அதை ரெக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளியரா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அதை எடுக்கலாம். ஒருவேளை நான் கிளியரா இல்ல பயம் தான் எனக்கு காரணம்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்து ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி வந்த பிறகு அந்த டெசிஷனை ரீகன்சிடர் பண்ணலாம். அதுல தவறு இல்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா லீகலா வந்துட்டு ஒரு அவுட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. லைக் ஐ செட் முன்னாடியே ஒரு பிரதரையோ ஒரு சிஸ்டரையோ ஃபாதரையோ மதரையோ நம்ம வந்துட்டு இல்ல அவங்கள்ட்ட தள்ளி தான் இருக்க முடியுமே வழியா அவங்கள நம்ம டைவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ மோர் சோ த ரீசன் நம்ம வந்துட்டு நம்பிக்கையா ஒரு கல்யாணம் ஓகே தப்பானா கூட நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு ரெமெடி இருக்கு, அதை விட்டு வெளியே வரதுக்கான வழி இருக்கு அப்படின்னு நம்பிக்கையா ஈஸியா we can get into a marriage without getting scared about it. எனக்கு என்ன ஒரு விஷயமா இதுல பாக்குறேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாத்துலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். அப்போது மேரேஜ் இஸ் மேண்டேட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேரேஜ் இஸ் ஆப்ஷன் அப்படின்னு வச்சோம்னா இட்ஸ் குட் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி மேரேஜ் இருந்துச்சுன்னா அஸ் அ பர்சனல் எக்ஸாம்பிளாகவே சொல்லணும்னா என்னோட லைஃப்பில் மேரேஜ் வந்து என்ன ஒரு கரெக்டான ஒரு பாதைக்கு கொண்டு செல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஊண்டுகோலாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்கலாம், உங்கள் லைஃப்பில் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். ஸோ சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு கசப்பான ஒரு நிகழ்வாக இருந்துருமோ, என்னுடைய ட்ராமா வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றதுனால அவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கலாம். மேரேஜ் பற்றின பயத்தை விட்டுட்டு ஓகே கோ வித் ஃப்ளோவில் போகலாம். போகிற வழியில் நமக்கு எல்லா செக்லிஸ்ட்லேயும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் அமர்ந்தானா அவர் ஒரு லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றது தான். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். மேரேஜ் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். மேனிஃபெஸ்ட் பண்ணி கரெக்டான ஒரு துணை வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. லைஃப்பில் எரர் நடக்கிறது சகஜம்தான். தப்பு பண்ணாதான் ஓகே தப்பு நடந்துருச்சா வாட் நெக்ஸ்ட்னு தான் போன தவிர அந்த தப்புக்குள்ளேயே ஐயோ தப்பு நடந்துச்சுன்னு அது சுற்றி இருக்கக்கூடாது. இந்த ஈக்குவாலிட்டினா 50-50 அப்படின்னு இல்லாமல் படத்துலேயும் கூட வந்திருக்கு 70-30. யார் வேணாலும் 70-30 இருக்கலாம். பாய்ஸ் தான் இருக்கணும், கேர்ள்ஸ் தான் இருக்கணும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அது ஈக்குவேஷனில் போனீங்கன்னா வாழ்க்கை அம்சமாக இருக்கும் அப்படின்றல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ லவ்லி டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம கௌரவப்படுத்துகிற டைம் அது. ஸோ ப்ளீஸ் அட்வொகேட் ரோஹிணி அவர்களை. சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் டு யூ. கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். டாய் எக்ஸ்டென்ஷன் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். எஸ், நெக்ஸ்ட் நம்மளுடைய சாய் சித்ரா அவர்களை மேடைக்கலைக்கிறேன். யா ப்ளீஸ் ஃப்ரம் தமிழ் மேட்ரிமோனி. சன் மியூசிக்கோட ஸ்பெஷல் கிஃப்ட், கூல் கிளப்போட கிஃப்ட் வவுச்சர், பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர்.
டா எக்ஸ்டென்ஷன்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். திருமணம் அவசியம் இல்லை அப்படின்ற தரப்புல ஒருத்தவங்க பேசுனது வந்து சாஃப்ட் ஸ்போக்கனா இல்ல, அவங்க ஒரு பயங்கரமான ஒரு கண்ணி வெடி மாதிரி பேசுனாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் விஜய் அக்கா. சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு, கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு, பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், டா எக்ஸ்டென்ஷன்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ஸோ ஒரு சைடு கொடுத்தாச்சு, இன்னொரு சைடு கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் ரோஹிணி மேம் வாங்க. ஸோ ஆல்ரெடி திருமணமான ஜீவிகா ஸ்ரீ வாங்க. ஸோ திருமணம் வேணும்ல, ரொம்ப அருமையாக உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. ப்ளீஸ். சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் டு யூ, கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், டா எக்ஸ்டென்ஷன்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து குட் ஹார்ட் அண்ட் சோலுக்குமே நம்ம வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஸ்பான்சர்ட் பை பீஸ்போக், டா எக்ஸ்டென்ஷன்ஸ், நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் அண்ட் கூல் கிளப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி டைம். ஸோ இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வாரம் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஆஷிக்.